பாதக பெண் சிங்கம், கற்பனைக்கும் எட்டாத தங்கம் ஆயிடுற. ஏது மதுரை நாட்டியக்காரி வான்வழியை மண்டியிட்டு சுணங்க செய்த வணங்க செய்த மாபெரும் கலையரசி சித்ரா 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 சுத்ரா. எனது பாதக கொடி நடனக்காரி. ஒழுங்கப்படியா? ஓஹோ, பாதர கொடியோ? பாதர கொடி நடனக்காரி பல்வலியை தன். யார் நீ? சித்ராவின் தோழி. சித்ராவின் தோழியா? உன் பேரு? மங்கையர்கரசி. மங்கையர் கடைசி. சின்ன வினோதமா இருக்குது. கோழி மங்கையர் கடைசி. ஆமா, என்ன மிருகங்கள்லாம் தொங்க விட்டுறீங்க? எப்படி மிருகங்க இல்ல, இவ்வளவும் கலைக்கு கொடுத்த பரிசுகள். ஆமா ஆமா, கலை உலக பெண் சிங்கம் இல்ல. ஆமா, சிங்கத்துக்கு கலைய பத்தி தெரியாத கொலைய பத்தி தானே தெரியும். யோ, நாட்டியத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? பார்க்க தெரியும், அவ்வளவுதான். எங்க கலையரசி நாட்டியத்தை பாத்திருக்கியா? நான் ஒரு கழுதையும் பார்த்தது இல்ல. ஏய், மரியாதையா பேசு. மரியாதையா பேசு. எனக்கு கோவம் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கையை ஆடுது. கை மட்டும் தான் ஆடுதா? சரிதான், நாட்டியம் ஆடுறவங்களுக்கு கை கால் எல்லாமே ஆடணும். நீ நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு, நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு. நீ வம்பு கிழக்கிறதுக்கு வந்திருக்கியா? நான் ஒண்ணு வம்பு கிழக்க வரல. இந்த பட்டையங்கள்லாம் உள்ள எடுத்து மாட்டேன். அதை சொல்றதுக்கு நீ யாரு? கட்டுவிட்டா கட்டுவிட்டா, நீ யார கட்டுவிட்டா? நீ பல காலமா அந்த பல காலத்தை நீ யாருன்னு கேட்டது இல்ல. மரியாதையா சொல்றேன், உள்ள எடுத்து வைக்கிறியா இல்லையா? நீ முடியாது. முடியாதா? வா சரச்சாலைக்கு. வா. விடியா? முடியாது. உன் கையில எல்லாம் மாத்தி சரச்சாலையில அடைக்காம விட மாட்டேன். என்ன எந்த ஆம்பளையும் தொட்டதுல விடு. நிஜமாவா? என்ன மாதிரி பாக்கிய சரிந்த உலகத்துல ஒரு பயம் கிடையாது. என்னது? ஆமா, இப்ப நீ சொன்னிய ஒருத்தரும் தொட்டதுல. ஐயோ, நான் அமிர்தம் சாப்பிட்டேன். ஏயா, நீ சண்டைக்கு வந்தியா சரசமாட வந்தியா? சண்டைக்கு தான் வந்தேன், சரசத்துக்கு வந்துட்டேன். சண்டைக்கு வர வேண்டாம், சரசத்துக்கு வர வேண்டாம். நீ சொன்ன மாதிரி அந்த பட்டயங்கள் எல்லாம் கழட்டி உள்ள வச்ச. வேண்டாம் வேண்டாம், எல்லாம் வெளியில இருந்தா தான் அழகா இருக்குது. உள்ள வைக்க வேண்டாம், இங்கே இருக்கட்டும். என்னையா இது திடீர்னு மாறிட்ட? இந்த விஷயத்துல எந்த ஆம்பளையும் மாறித்தான் ஆகணும். நீங்க ரொம்ப கலைச்சி போயிருக்கீங்க, ரொம்ப பேசிருக்கீங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தரட்டுங்களா? அந்த பழக்கம் நடக்காது. அப்படியா? அப்போ வேற ஏதாவது குடுக்கட்டுங்க? நீ பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் நான் வாங்கி. வணக்கம். மன்னர் வாழ்க. சேர நாட்டின் பேரவையில் என் மாணவி சித்ரா தன் ஆடல் திறமையை காண்பிக்க சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டிய போட்டியையே நாம் இங்கு தொடங்க இருக்கிறோம். இதில் சித்ரா வெற்றி பெற்றுவிட்டால் பிற நாடுகளில் நடந்தது போல இந்த நாட்டிலும் அரசவை கலைஞர்கள் தங்கள் விருதுகளை என் மாணவியிடம் கொடுத்து வணங்க வேண்டும். எவ்வளவு பெயர் பெற்றவராயினும் யாராயினும் சித்ராவோடு போட்டி போடலாம். இதற்கு போட்டி அவசியமில்லை. ஆடி காட்டட்டும், அளவிறந்த பரிசுகள் வரட்டும். போட்டி என்ற பெயர் எதற்கு? இளவரசர் மணிவண்ணனின் குருநாதர் போட்டியே தவறென கருதுகிறார். ஒருவரே ஆடினால் வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்க முடியும்? மற்றவர்கள் போட்டியிட வேண்டும். அதில் வெற்றி பெற்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் வெவ்வேறு திறமைகள் அடிப்படை காரணமாக இருக்கின்றன. தோல்வி காண்பவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த கலைஞரானாலும் தலைகுனிவது தவறாது. ஆகவேதான் என் குருநாதர் போட்டி வேண்டாம் என்று சொன்னதில் பொருள் உண்டு. ஆனால் கருவூர் மன்னர் கணிகண்ணர் போன்றவர்கள் தங்களுடைய ஆசைக்காக கலைஞர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க விரும்புகின்றார்கள். இல்லை, வீரத்திலும் கலையிலும் போட்டி ஒரு சம்பிரதாயம் தான். தோல்வி என்பது சாவல்ல. இன்று தோற்றவர்கள் நாளை வெற்றி பெற முடியும். அதனால் இங்கு போட்டியை அனுமதிப்பதே முறை. கணிகண்ணர் சொல்லுவதுதான் சரி. சேர நாட்டின் கலைத்தலைவரே, சித்ராவுடன் போட்டியிடக்கூடிய சேர நாட்டு ஆட்டக்காரரை நீங்களே தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுக்க வெகு தூரம் போக வேண்டாம். போட்டிதான் முடிவென்னும் போது அதை தவிர்க்க நினைக்கிறவர்களும் அதில் ஈடுபடத்தான் வேண்டியிருக்கிறது. போட்டியில் நானே கலந்து கொள்கிறேன்.
நீயா? ஆச்சரியம் எதற்கு? மணிவண்ணர் மக்கள் தலைவர், அவர் ஆடுவதை நானும் ஆமோதிக்கிறேன். போட்டி எப்படி என்பதை கருவூர் சோழர் கணியண்ணரே சொல்லட்டும். பாவங்களிலே செம்பஞ்சு குழம்பு தீட்டிக் கொள்ள வேண்டும். ஆடத் துவங்க வேண்டும். தாளத்தோடு ஆட வேண்டும். கண்கள் பூமியை பார்க்கக்கூடாது. அந்த ஆட்டத்தின் மூலம் ஒரு சிங்கத்தின் உருவம் தரையிலே வரையப்பட வேண்டும். சரியான சித்திரத்தை முதலில் யார் போடுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.